ஹலோ ஃபேமிலி, ரீசெண்டாக நான் துப்புன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் வந்து அமிதாப் பச்சன் ஒரு கேமியோ ரோல் கொடுத்துருப்பாரு. அதில் ஒரு விஷயம் சொன்னார். Critiquing is a must for society, for progress in any field. தான் திறமையை பற்றி பாராட்டினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் உண்மையான பாடம் எப்போ கிடைக்கும்னா ஒருத்தர் உங்களோட குறைகளை சுட்டி காட்டும் போதுதான். உண்மைதான ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உண்மையிலேயே எப்போ வந்து க்ரோ ஆகும், எப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ அப்போ தான் நம்ம வந்து க்ரோ ஆகும். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் டேஸில் என்னடா வந்து வீடியோவே ஒழுங்காக வந்து போக மாட்டேங்குது, லைக் வியூஸே பெருசாக போகல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தவங்க எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது நல்லா இருக்குது, நீ சூப்பராக பண்ணுற, அப்படி இப்படி நிறைய விதமாக சொன்னாங்க. எனக்கு வந்து அது உண்மையிலேயே கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பட் யாராவது வந்து எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி கிடையாது. ஏன்னா வந்து ஐ எம் தேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தென் ஹவு தே வில் கிரிட்டிசைஸ் மீ. ஸோ ஆனால் அப்படி இருந்துமே அதில் ஒரு கமெண்ட் இருந்துச்சு, நெக்ஸ்ட் டைம் வந்து மீம் எடிட் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து நான் செகண்டாக போட்ட வீடியோவில் வந்து நான் வந்து மீம்ஸ் அதிகமாக ஆட் பண்ணாலும் கிடையாது. அதை விட ஒரு 100 வியூஸ் வந்து அதில் அதிகமாகவும் போயிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர்ஸாக வீடியோஸ் போடலான் இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிரிட்டிசிசம்ஸ். ஸோ லெட்ஸ் லேர்ன் டுகெதர், க்ரோ டுகெதர். நீங்களும் எப்போ உங்கள் கிரிட்டிசிசம் வந்து ஏர்ன் பண்ண போறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.